வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கோவையில் கொடிசியா என்கின்ற ஒரு அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு கேள்வி பதில் விடயத்தில் ஒரு மனிதன் மீது திடீரென்று திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த நெருக்கடி, அதனை மையப்படுத்தி இன்று நாடாளுமன்றத்தில் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்களே கொந்தளித்த விடயம் அவை என்ன, அதை குறித்த செய்திகளை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். மத்திய அரசின் சார்பாக ஜிஎஸ்டி வரி என்கின்ற ஒரு வரியை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த வரி ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் வரிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு கலந்தாய்வு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் மக்களுடைய குறைகளை கேட்கிற அந்த ஜிஎஸ்டி வரி விடயத்தில் நீங்கள் உங்கள் மனதிற்குள் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேள்வியை கேட்கின்றார். அதன் அடிப்படையில் பலர் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் ஒருவர் பகிர்ந்த கருத்துகள் சர்ச்சையை கிளப்பி விடுகிறது அல்லது வைரலாகி விடுகிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அன்னபூரணி என்கின்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உணவு விடுதியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீனிவாசன் என்பவர் எடுத்து வைத்த கருத்துதான் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. அவர் எடுத்து வைத்த கருத்து ஒன்று பெரிதாக யாரையும் அவர் காயப்படுத்தி கருத்துக்களை எடுத்து வைக்கவில்லை. நீங்கள் இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறீர்கள், காரத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரி சலுகையை போட்டிருக்கிறீர்கள். காரமும் இனிப்பும் ஒரே அடுப்பில் தான் வேக வைக்கப்படுகிறது, ஒரே எண்ணெயில் தான் அவைகள் பொரித்து எடுக்கப்படுகிறது. ஆனால் இனிப்பிற்கு 5% ஜிஎஸ்டி வரியும் காரத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரியும் விதிக்கின்ற பொழுது வாடிக்கையாளர்களிடம் நாங்கள் இதை குறித்து சொல்கின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் சினப்படுகிறார்கள். என்னையா உங்களுடைய கடையிலே நாங்கள் பொருள் வாங்குகின்ற பொழுது நீங்கள் இனிப்புக்கு இவ்வளவு விலையை சொல்கின்றீர்கள், காரத்திற்கு அதிக விலையை சொல்கிறீர்களே என்று அவர்கள் கோபப்படுகிறார்கள். இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அந்த சீனிவாசன் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார். அப்பொழுது அவர் சில விடயங்களை தவறுதலாகவோ அல்லது தேவையில்லாமலோ பதிவிட்டார் என்பது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய கடைக்கு அடிக்கடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது இது என்ன விலை, இது என்ன விலை என்று கேட்பார்கள். அப்படி இனிப்புக்கு இவ்வளவு விலை என்கின்ற பொழுது இனிப்பிற்கு குறைவாக இருக்கிறது, காரத்திற்கு ஏன் அதிகப்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வியை எல்லாம் வைப்பார்கள். எனவே இதுபோன்ற குழப்பங்கள் தான் மக்கள் ஒவ்வொரு இடமும் இருக்கிறது. எனவே நீங்கள் இதை தீர்த்து கொள்வதற்கு ஜிஎஸ்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று அறிவித்தார். அந்த சீனிவாசன் அவர்கள் கருத்தாக தெரிவித்தார். இந்த கருத்து வைரலாக தொடங்கியது. சமூக வலைதளங்களில் இது சார்ந்து பரவத் தொடங்கியது. இந்த அவர் பேசிய கருத்துகள் பரவத் தொடங்கியது. பலர் தங்களுடைய முகநூல்களில் அதை பிரதானப்படுத்தி செய்திகளாக போட்டார்கள். பலர் தங்களுடைய பகிரியில் அதை தலைப்புச் செய்திகளாக வைத்துக் கொண்டார்கள். இந்த சூழலில் இது வைரலானவுடன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் நாம் யூகிக்க முடிகின்றது. திடீரென்று பார்த்தால் அந்த அன்னபூர்ணி உணவு விடுதியின் அந்த தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டார் என்கின்ற ஒரு செய்தி பரவியது. இந்த செய்தி பரவியவுடன் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்கள் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் கண்டனத்தை ஏற்படுத்துகின்றார். எப்படி ஒரு மனிதன் சொன்ன கருத்திற்காக அவர்களை மன்னிப்பு கேட்க வைப்பது என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதுபோல திமுகவை சார்ந்த கனிமொழி அவர்கள், காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் போன்ற பலர் இந்த மன்னிப்பு விடயத்தை கண்டித்து கடுமையான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். இதில் இன்னொரு சர்ச்சையும் எழும்ப தொடங்கிவிட்டது. வானதி சீனிவாசன் அவர்கள் கொடுத்த நெருக்கடியின் காரணமாகத்தான் அந்த அன்னபூர்ணி உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் என்கின்றதாக ஒரு சர்ச்சையான கருத்து பரவ தொடங்கியது. உடனடியாக வானதி சீனிவாசன் அவர்கள் இதற்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அவர் என்ன கொடுத்தார் என்றால், சீனிவாசன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் அழைத்தார். பல முறை என்னை அழைத்தார். அதன் பின்பு நான் அவருடைய தொலைபேசியை இணைப்பிற்கு சென்றேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் போல் இருக்கிறது. எனவே நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
என்னை மந்திரியை சந்திப்பதற்கு அழைத்து கொண்டு செல்வீர்களா என்று கேட்டார். அவர் கேட்கிறார் என்கின்ற அடிப்படையில் நான் உங்களை மதியம் அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று குறிப்பிட்டேன். அதன் அடிப்படையில் அவர் நேராக வந்தார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அம்மா, நான் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நான் உங்களிடம் பதிவிடுவதற்காக வந்தேன். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அது இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிக மிக ஒரு பரவ தொடங்கி இருக்கிறது. எனவே அதனால் உங்களுக்கு ஒரு தர்ம சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். எனவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சீனிவாசன் அவர்கள் கேட்டார் என்கின்ற அந்த செய்தியை எடுத்து வைத்தார் வானதி சீனிவாசன் அவர்கள். அதன் பின்பு அவர் இன்னொரு கருத்தையும் குறிப்பிட்டார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வார்த்தையை அந்த சீனிவாசன் அவர்களிடம் கேட்டார். நீங்கள் ஜிஎஸ்டி விடயத்தை குறித்து பேசியதில் ஒன்றும் தவறில்லை. நான் மக்கள் குறையை கேட்கத்தான் வந்தேன். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வது எப்படி என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொள்வோம். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெண், அவர் உங்கள் கடையிலே வந்து உணவு அருந்தியதையும் அவர் என்னென்ன விரும்பி உண்பார் என்கின்ற விடயத்தையும் நீங்கள் ஒரு ஏளனமாக குறிப்பிட்டது போல இருக்கிறது. ஒரு பெண் ஒரு உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் அவள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த களத்தை எட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இதுபோன்ற ஒரு கருத்துக்களை பதிவிட்டதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டதாக வானதி சீனிவாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உடனடியாக அந்த அன்னபூர்ணி உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்களிடம் மிகவும் வேதனைப்பட்டு, அம்மா, நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் என் கடைக்கு வந்ததையும் கடையில் நீங்கள் சாப்பிட்ட விடயங்களையும் குறித்து நான் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் என்கின்றதாக வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த சர்ச்சையான செய்திகள் வெளிவந்தவுடன் அதற்கு பதில் அளித்திருக்கிறார். தற்பொழுது அனைத்து ஊடகங்களிலும் இதுதான் பிரதான செய்தியாக இருக்கின்றது. உண்மையிலே சீனிவாசன், அந்த அன்னபூர்ணி உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் மிரட்டலின் அடிப்படையில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டாரா, அல்லது தனக்கும் தன்னுடைய கடைக்கும் இக்கட்டு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்துவிடும் என்கின்ற பதபதைப்பில் தான் அவர் ஓடோடி போய் மன்னிப்பு கேட்டாரா என்கின்ற இருவேறு கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் இது ஒரு மனிதநேயமற்ற செயல் என்று விமர்சிக்கின்றது. இன்னும் சிலர் மன்னிப்பு கேட்பதில் இரண்டு விதம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, தான் செய்தது தவறு என்று உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்பது ஒரு விதம். இன்னொன்று, மிரட்டப்பட்ட அடிப்படையில் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது இரண்டாவது விதம். சீனிவாசன் அவர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்டாரா, அல்லது மிரட்டப்பட்டதின் அடிப்படையில் மன்னிப்பு கேட்டாரா? இதுதான் இப்பொழுது நெருடலை உருவாக்கி இருக்கிறது. இதற்கான உண்மை நிலை என்ன என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்கின்ற நேரத்தில்தான் சீனிவாசன் அவர்கள் எதற்காக மன்னிப்பு கேட்டார் என்கின்ற விடயம் வெளிவரும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். எனக்கு இங்கு ஒரு சம்பவம் மனதிற்குள் நினைவுக்கு வருகிறது. அதை குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய நண்பர் ஒருவர் அரபு நாடுகளில் வேலைக்கு சென்றிருந்தார். சவுதி அரேபியா என்கின்ற நாட்டிலே அவர் வேலைக்கு சென்றிருந்தார். சவுதி அரேபியாவில் அங்கு மதம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி ஒவ்வொரு மொழியிலும் அதற்கான ஆட்கள் இருப்பார்கள். அதாவது இஸ்லாமிய மதத்தை மையப்படுத்திய நன்னெறிகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை வெளியே பரப்புவார்கள். அப்படித்தான் என் நண்பர் வேலை செய்து கொண்டிருந்த இந்த இடத்திற்கு அந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து மதம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் கேட்கலாம், அதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அது விளக்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். அவர்கள் அனைவருமே தமிழர்கள். அந்த இஸ்லாமிய அமைப்பில் இருந்து வந்தவர்கள் தமிழர்கள், அங்கு இருக்கக்கூடியவர்கள் தான் அதை குறித்து கேட்க வந்தார்கள். என்னுடைய நண்பர் வேறொரு மதத்தை சார்ந்தவர் என்பதால் அவர் அறிய வேண்டும் என்கின்ற வேட்கையில் குர்ஆன் எப்படி உருவாக்கப்பட்டது, அது யாரால் உருவாக்கப்பட்டது போன்ற பல கேள்விகளை கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது சில சந்தேகங்களையும் அவர் கேட்கின்றார். அந்த சந்தேகங்களுக்கு அவர்கள் தெளிவாகவே விளக்கம் கொடுக்கிறார்கள். விளக்கம் கொடுத்து விட்டு அந்த கூட்டம் முடிந்து விடுகிறது. கூட்டம் முடிந்த மறுநாள் இந்த நண்பர் நம் மதத்திற்கு எதிராக பேசுகிறார் என்கின்ற ஒரு தகவலை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். வெளியில் இருந்து வந்த ஒரு சிலர், அது வேற்று மொழியை சார்ந்தவர்களுக்கு தமிழை குறித்து தெரியாது, அவர்கள் கொண்டு போய் அந்த தகவலை சொல்லிவிட்டார்கள். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் அமைப்பை சார்ந்தவர்கள் நண்பரை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். முத்தப்பா என்று குறிப்பிடுவார்கள். அவர்கள் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். விசாரணைக்கு அழைத்த விடயம் தமிழ் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரிந்த பொழுது
அவர்கள் ஓடோடி சென்று இல்லை, அவர் நேர்மையான முறையில்தான் கேள்விகளை கேட்டார், மொழி புரியாத காரணத்தினால் உங்களுக்கு தவறான தகவலை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள், அவர் மீது எந்த பிழையும் இல்லை என்று சொல்லி அவரை அங்கிருந்து அவர்கள் விடுவித்து கொண்டு வருகிறார்கள். இங்கு ஒன்றை புரிய வேண்டியதிருக்கிறது. நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். கேட்கின்ற பொழுது அதை வேறொருவர்கள் வேறொரு கோணத்தில் பார்த்து கொண்டு இவன் குற்றம் செய்தான் என்கின்ற அடிப்படையில் கொண்டு போய் இன்னொரு இடத்தில் சேர்த்து விடுகிறார்கள். அப்படித்தான் சீனிவாசன் அவர்கள் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டார். அந்த சந்தேகங்களை அவர் கேட்ட விடயம் பரபரப்பாக ஊடகங்கள் மத்தியில் வந்தவுடன் சீனிவாசன் அவர்கள் இன்று குற்றவாளியாக திணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். அரசியல் விடயங்களில் பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் மனிதர்களாக இருப்பார்கள் என்ற நினைப்பை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் சில சம்பவங்கள் நமக்கு நினைவூட்டிக் கொண்டு இருக்கின்றன. ஏறக்குறைய இந்த சம்பவம் அதுபோலத்தான் அமையுமா என்கின்ற விடயமாகத்தான் இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.